இல்லாதனால வேணும். பெரும்பான்மையான பெற்றோர்கள் பிள்ளைகள் நல்லா வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்து காதலுக்கு பண்ணிக்கிட்டு பல்வேறு தடைகள், பல்வேறு கஷ்டங்கள், நஷ்டங்களை படாம நல்லா சேஃப்டியா வாழுங்கிறதுக்காகத்தான் அது வேண்டாம்ப்பா, நம்ம சமுதாயத்துக்கு ஒத்து வராது, நம்ம ஊர் உலகம்லாம் எதுக்குப்பா, அது நடத்த, அதை பண்ணு, அதுக்கு பிரச்சனை வரும்ப்பா, இது பிரச்சனை பயம்தான். பெற்றோர்களுக்கு என்ன பயம்? எங்க நம்ம பிள்ளைங்க பசங்க எல்லாம் வந்து சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு வாழ முடியாம கஷ்டப்படுவாங்களோங்கிற பயத்துல தான் வேண்டான்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இந்த இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டுப்பாடுகள் தான், சமூக அழுத்தங்கள் தான் பெற்றோர்கள் அந்த மாதிரி யோசிக்க வைக்குது. சில பெற்றோர்களுக்கு ஜாதியை பற்றி ரொம்ப அதிகமா இருக்கும். என் ஜாதியா, அந்த ஜாதியில தான் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி, என் பிள்ளைக்கு என் ஜாதியில பொண்ணு இல்லையா, பையன் இல்லையா, இதுக்கு அடுத்த ஜாதிக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஜாதியை வெறி பிடிச்ச சில பேரும் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் வேணுமா ஜாதியை வந்து ரொம்ப பெருசா இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுடைய பார்த்து தான் மற்றவங்களும் பயந்துக்கிறாங்க. ஆக அந்த வகையில பயத்தினால் காதலுக்கு ஆதரவு தராமல் காதலை எதிர்க்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கடையில் அதனால ஏற்பாடு திருமணம் வேறு வழியெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. சரி, இப்படி சூழ்நிலையில் வாழ்றோம். காதல் திருமணத்துக்கு அதிக ஆதரவு இல்லாத சூழ்நிலையில ஏற்பாடு திருமணம் அதையும் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில நாம என்ன முடிவு எடுக்கலாம்? எந்த திருமணம் மகிழ்ச்சி தரும்?